ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கோகுல் சிபி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கேரளாவில் இருக்கிற கேஎஸ்ஆர்டிசி ஈஸ்ட் 4 சிட்டி ரைட் பஸ், அதாவது டபுள் டெக்கர் பஸ்ஸில் வந்து நம்ம ரைடு போய் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதில் போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு 10 மேஜரான இடத்தெல்லாம் வந்து சுற்றி காமிப்பாங்க. அதாவது அங்கே போய் வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி சுற்றி காமிக்க மாட்டாங்க. போகிற வழியில் நம்ம அதை வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன். திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இருக்குது. மார்ச் 2024 தான் இந்த பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து நகர கல்ச்சக்கல் பஸ் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஒரு 1 hour வந்து கூட்டு போவாங்க. டோட்டல் டிராவல் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதாவது ஒரு 40 கிலோமீட்டர் ஜானி. இது போற வழியில நம்ம திருவனந்தபுரத்தை ஓரளவு சுத்தி பாக்குற மாதிரி வந்து இருக்கும். அதாவது அந்த பஸ்ல இருந்தே நீங்க எல்லா இடமே பாத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 PM இருந்து 10 PM வரைக்குமே வந்து டெய்லியுமே வந்து இந்த பஸ் போயிட்டு இருக்கு. மழை அடிக்குதோ வெயில் அடிக்குதோ என்னவா இருந்தாலுமே இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து போய்கிட்டு தான் இருக்கும். மழைனால அந்த மாதிரிலாம் எதுவும் ஸ்டாப்லாம் பண்ண மாட்டாங்க. மழையில கூட வந்து பஸ் போய்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட டிக்கெட் காஸ்ட், நீங்க வந்து அப்பர் டெக்ல மேல உட்காந்து போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இல்ல நான் கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க லோயர்ல பஸ்ஸுக்குள்ள உட்காந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மணி ஸ்லாட்ல தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து மண்டே வந்து போயிருந்தேன். வீக் டேஸ்ல போயிருந்தனால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ யாருமே வந்து சீட்டே புக் பண்ணாமல் இருந்தாங்க. ரொம்ப சீட்டே வந்து காலியாக தான் இருந்துச்சு. உள்ள பஸ்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆனவொன்னே வந்து அந்த டிரைவர் தான் வந்து செக் பண்ணாங்க. நம்ம ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியிருப்போம்ல, அதை செக் பண்ணிட்டு உள்ளே விட்டுருந்தாங்க. டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணணும்னா கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு வந்து அந்த பஸ்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, இதுக்கப்புறம் நம்ம வந்து வளவலான்னு பேசிகிட்டு இருக்க வேண்டாம். இதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டில் லைவில் என்ன நடந்துச்சோ அதை வந்து நான் அப்படி வீடியோவாக வந்து போடுறேன். அப்போ தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண முடியும். ஓகே, இனிமேல் நீங்கள் வந்து பொறுமையாக அந்த விலாகை கண்டினியூவாக பாருங்கள். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல லாஸ்ட் சீட் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஷெடியூல் 3 மணி அதிலே வந்து ஏறிட்டோம். செம்ம வெயில், ஏன்டா ஏறிட்டோம். நாங்கள் வேறு டாப்பில் ஏறி உட்காந்துருக்கோம். மக்களே நல்லா இருக்குது. பஸ்ஸில் மேலே ஏறி உட்காந்துட்டு போகிறோம். என்ன வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. 3 மணிக்கே ஏறிட்டோம்ல, செம்ம வெயிலாக இருக்குது. ஸோ வெயிலில் வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஸ்லாட்டெல்லாம் புக் பண்ணி வரீங்கன்னா ஒரு 4 மணி 5 மணிக்கு மேலே இருக்கிற ஸ்லாட்டாக பார்த்து புக் பண்ணி வாங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா இன்றைக்கி வந்து வீக் டேஸ்ன்றதுனால அவ்வளோவா யாருமே வந்து ஏறலை. அவங்க பாருங்கள், ஃப்ரெண்டில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நாங்கள் வந்து சரி விலாக் எடுக்கலாம் அண்டு நிறைய பின்னாடி இருந்து பார்த்தா நிறைய தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் வந்து பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருந்தோம். ஃப்ரெண்டில் அந்த ஒருத்தர் நின்று ஏதோ பேசிகிட்டு இருக்காரு பாருங்கள். அவர் பேசுகிறதே வந்து கேட்கலாம், மைக்கில் இருந்தால் பேசுவாரான்னு தெரில. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே வந்து கைட் பண்ணி அடுத்தடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றத வந்து கைட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பார். மக்களே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய்மெண்ட் எதுவுமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை, யாருமே இல்லை. புக் பண்ணதே வந்து ஒரு 4 பேர் 5 பேர் தான் வந்து டாப்லேயே இருந்திருப்பாங்க. அப்புறம் நீங்கள் வந்து இந்த பஸ்ஸில் வந்து டாப்பில் ஏறி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பஸ்ஸு மூவ் ஆகும்போது வந்து நிற்காதீங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனே நீங்கள் வந்தால் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
உட்காந்துருக்க சீட்டுக்கு முன்னாடி வந்து கேமரா வச்சுருந்தாங்க. அண்டு அதில் வந்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்க யாராவது நிற்கிறாங்களா ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அப்புறம் அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருந்துச்சு. இந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகவே இல்லை. உங்களே சத்தியமாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சும்மா ஏதோ பஸ்ஸில் போய் உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் வந்து இருக்குது. இன்னும் ஒரு என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இல்லை. பஸ்லேயும் யாரும் இல்லை. அந்த ஒருத்தர் கேட் பண்ணுவார்னு சொன்னால அவரோட கீழே போய் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேசுகிறதுமே எதுவுமே வந்து இங்கே கேட்கவும் மாட்டேங்குது. சும்மா போகிறவரில் என்னென்ன தெரியுதோ அதை நாங்கள் தான் பார்த்து நானே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன காட்ட முடியுமோ அப்படின்றத வந்து காட்டுறேன். நம்ம தலையிலே வந்து நம்ம மண்ணள்ளி போட்ட மாதிரி தான் இருக்குது. நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரி போகிறப்ப வந்து ஏதாவது ஒரு இடம் நின்றுக்கிட்டே போவாங்க, நம்ம இறங்கி அங்கே போகிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் நேரமாச்சும் நிற்பாங்க, நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இவங்க என்னன்னா ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்காங்க. இதான் வந்து சர்ச்சு, இதான் மியூசியம், இதான் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக அந்த கூட்டமாக இருக்கிற டைமில் அந்த சண்டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டிருப்பாங்க. அண்ட் அந்த கைட் பண்ணுறவர் இருக்கார்ல, அவர் வந்து இங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ்கிட்டே வந்து கொடுத்து மைக்கை கொடுத்து அவங்கள வந்து பாட சொல்லுவாங்க. அந்த மாதிரி டான்ஸ் ஆட சொல்கிறது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக போவாங்க. நம்ம வந்து நேரம் வந்து அப்புறமா வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட கொடுப்பாங்க. அதாச்சும் ஃப்ரீ கிடையாது, ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி கொடுத்து வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நேரத்தை பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து அந்த கொடுக்குறவங்க அந்த ஸ்நாக்ஸ் விற்கிறவங்க வந்து ஆக்சுவலாக வந்து லீவ் பஸ்லாம் அவங்க ஒர்க் பண்ணி வரலையா, அதனால் வந்து இன்றைக்கி வந்து இல்லை. மற்ற நார்மல் டைம்லலாம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்களாம். 10 ருபீஸ் வந்து 4 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு இன்றைக்கி நேரம் நல்லா இல்லை. மக்களே இப்போ அந்த வெயிட் பண்ணுற அண்ணா கிட்ட வந்து நம்ம வேறு ஏதாச்சும் இந்த பஸ்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு வந்து கேட்டு பார்க்கலாம். ஆயினா உங்கள் பேர்? என் பேர் ஸ்ரீராஜ். ஓகே, இந்த பஸ்ஸு வந்து இந்த டபுள் டெக்கர் பஸ் வந்து எவ்வளோ நாளாக வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சு? 2 வருஷம் ஆயாச்சு. ஓகே, 2 பஸ் இருக்குது. பஸ் ஸ்டார்டிங் டைம் வந்து ஒரு நாள் 3 மணி, ஒரு நாள் 4 மணி, 5 மணி, 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி, நைட்டு 10 மணி வரைக்கும் வந்து இருக்குது. ஓகே, ஒரு மணிக்கூட விட்டும் பண்ணிக்கிட்டு. இன்றைக்கி நாங்கள் வந்ததில் வந்து பார்த்தோன்னா க்ரௌடே வந்து கம்மியாக இருக்குது. இதனால ஒர்க்கிங் டேஸு எக்ஸாம் எல்லாம் நடக்குது, அது மாதிரி அது வந்து மாத்திரம் அடுத்த இனி வெக்கேஷன் வரும்போது ஃபுல்லாக இருக்குது, எல்லா ட்ரிப்பும் ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ சண்டே அந்த லீவ் டைம்லலாம் வந்தால் கூட்டமாக இருக்கும். வெக்கேஷன் டைமில் எல்லாம் ஃபுல்லாக தான். ஓகே, நிறைய பேர் வந்து இது என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்களா? என்ஜாய்மெண்ட் ஃபுல் இருக்குது. நம்ம ட்ரிவாண்ட்ரம் சிட்டி ரைட்னா யூடியூப் சேனலில் பார்த்தா எல்லாமே கிடைக்கும். சார் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சிட்டி ரைட்ஸ் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, நான் போடுறேன், அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருக்கிற நிறைய வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் இந்த வியூ பாயிண்ட்லாம் வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் வந்து மலையாளத்தில் சொன்ன மாதிரி இருந்துச்சு, நிறைய இது வந்து கேட்க முடியல. ஸோ என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்கும்? 40 கிலோமீட்டர் വരുന്ന റൈഡാണ്. 1.25 മണിക്കൂർ ഒരു റൈഡ് ടൈം വരും. അപ്പർ ഡെക്കിൽ 200 രൂപ, ലോവർ ഡെക്ക് 100 രൂപ. ഓക്കെ, സിറ്റിയിൽ ഓവർ എല്ലാ സ്ഥലങ്ങളും കറങ്ങി പാത്ത് പോകും. ഓക്കെ, 40 കിലോമീറ്റർ റൈഡ് വരും. 40 കിലോമീറ്റർ ടോട്ടലാണ്. ഓൾമോസ്റ്റ് സിറ്റിയുടെ ട്രിവാൻഡ്രത്തിൻ്റെ പ്രധാനപ്പെട്ട എല്ലാ ഭാഗങ്ങളും കാണിച്ച് കൊണ്ടുവരും. മൊത്തം എത്ര പ്ലേസ്? അങ്ങനെ ചൊല്ലിയാൽ தெரியாததுனால അങ്ങനെ പറയാത്തത്. ട്രിവാൻഡ്രം, സെക്രട്ടേറിയറ്റ്, പാളയം, ശംഖുമുഖം, ലുലുമാളിലാണ് പറയുന്നത്. ലുലുമാളിൽ പോകും. ലുലുമാൾ അങ്ങനെ ഒരു റൗണ്ട് ആയിട്ടാണ് ട്രിപ്പ് അറേഞ്ച് ചെയ്തത്. ഓക്കെ, താങ്ക്സ്. நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்த இடத்துக்கே வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டபுள் டெக்கர் பஸ் வந்து நின்றுச்சு. நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துருந்தோம், அந்த ஒரு 2 பேர் அதில் வந்து புக் பண்ணியிருந்தாங்க அந்த 4 மணி பஸ்ஸில். இன்னுமே வந்து கிளம்பாமல் இருக்குது. அந்த 2 பேர் கூட கேன்சல் பண்ணாங்களா என்னன்னு தெரில. ஸோ இந்த டைமிங்லாம் வந்து தப்பான டைமிங் போல், வரவே கூடாது.